நாளை காலை சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் மெஜாரிட்டி டெஸ்ட் நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதல்வர் விஜய் கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த மெஜாரிட்டி டெஸ்ட் எப்படி நடக்கும்ன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. தமிழக அரசு மீது தமிழக அமைச்சரவை மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நாளைய தினம் சட்டப்பேரவையில நடைபெற போகுது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருந்தார். எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு பேரவையில 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அடுத்தபடியா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதனால 120 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருந்தார். மற்றொரு பக்கம் ஆளுநர் ஒரு உத்தரவை தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தார். அதாவது மே 13ஆம் தேதிக்குள்ள சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு ஆளுநரிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால சட்டப்பேரவையில நம்பிக்கை தீர்மானம் எப்போது கொண்டு வரப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தான் நாளைக்கு நம்பிக்கை தீர்மானம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்திருக்கிறது. நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் முதலமைச்சர் விஜய் அரசினர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த அரசினர் தீர்மானம் என்னவென்றால், தனது தலைமையிலான, அதாவது முதலமைச்சராக கொண்ட விஜய் தலைமையிலான அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் தான் நாளைய தினம் சட்டப்பேரவையில நடைபெற போகுது. ஏற்கனவே 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு தற்போதைய தமிழக அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மேலும் புதிதாக அதிமுகவுல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்களும் நாங்க தவேகாவுக்கு தான் ஆதரவு அளிக்க போறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாளைக்கு தற்போதைய தமிழக அரசு, தவேகா அரசு மீது எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்க போறாங்க, பேரவையில எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கப்படும். சரியாக 9:30 மணிக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இந்த இதை வழிநடத்துவார். அதாவது முதலமைச்சர் விஜய் நாளைய தினம் அரசினர் தீர்மானத்தை கொண்டு வருவார். அதற்கு அடுத்தபடியாக சபாநாயகர் அதை வழிநடத்துவார். அனைத்து எம்எல்ஏக்களும் அரசின் மீதான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தங்களுடைய தீர்மானத்தை அதற்கு ஆதரவாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் நாளைக்கு சட்டப்பேரவையில நடைபெறும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.